குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இன்றைக்கி கேப் அப் வந்து நிற்குமா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், இன்றைக்கி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஹாலிடே இருந்தது. ஸோ நமக்கு வெனஸ்டே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22,399, அதாவது நியர்பை வந்து 22,400 ஸ்ட்ரைக் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பட் ரைட் நவ் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 22,951 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. பட் நமக்கு வந்து கேப் அப் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸில் வந்து நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் நமக்கு வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குதோ, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃப்யூச்சர்லேருந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து எங்கே ட்ரேட் ஆகுதோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே நிஃப்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெரிவேட்டிவ்ஸில் ஃப்யூச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் ஃப்யூச்சர் கரண்ட் மந்த் ஃப்யூச்சர் வந்து ஏப்ரல் 24. ஸோ இந்த ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோசிங் வந்து 22,479 வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது, ஓகேங்களா. பட் ரைட் நவ் இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 22,951 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 22,951, ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரைஸ்க்கும் வந்து உள்ள வித்தியாசம் வந்து பாருங்கள், 22,951 மைனஸ் 22,479, ஓகே, 472 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ளஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ நியர்பை வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு வந்து கேப் அப் ஆகணும். ஸோ அதாவது ஓப்பன் வந்து 22,800 அல்லது 900 கிட்ட வந்து ஓப்பன் எதிர்பார்க்குறோம். 22,900 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ 17th எக்ஸ்பைரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 17th எக்ஸ்பைரியில் ஐவி வந்து பாருங்கள். ஸோ ஐவி வந்து எவ்வளோ இருக்குது, ஐவி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது நமக்கு, ஓகேங்களா. ஸோ 24, 22, 23, ஸோ ரொம்ப கொஞ்சம் ஐவி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப எக்ஸஸாக வந்து இருக்குது, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22,400 வந்து ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும்போது காலோட எல்டிபி ப்ரைஸ், புட்டோட எல்டிபி ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டி பாருங்கள். 344, 274, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டுங்க, 4, இது வந்து 1, 4, 6, 614 ரூபா வந்து ப்ரீமியம் இருக்குது கால் அண்ட் புட்டு. சப்போஸ் மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி நமக்கு க்ளோசிங் வந்து 22,400 க்ளோஸ் ஆச்சுன்னா இது ரெண்டுமே வந்து ஜீரோ ஆகும். அப்போ ஜீரோ ஆகிற ஸ்ட்ரைக்குக்கு நமக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரீமியம் வந்து ஏற்றி வைக்கணும்? அதாவது ஒரு பேனிக் இருக்குது மார்க்கெட்டில், ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, குளோபல் வைஸில் வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு மீன் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ஐவியை வந்து ஏற்றி வைப்பாங்க. அந்த ஐவி பேஸ் பண்ணி ப்ரீமியம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு பயம் இருக்கிறதுனால தான் இந்த ஐவியை வந்து அதிகமாக ஏற்றி வச்சுருக்காங்க. ஐவி ஏற்றும் போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மண்டே ஹாலிடே இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 4 days வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 614 ரூபாவை நீங்கள் 4 நாளைக்கு வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் டிகே பண்ணணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 153 ரூபா பக்கம் ப்ரீமியம் டிகே வந்து கிடைக்கணும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ ப்ரீமியம் டிகே எடுக்கும்போது நீங்கள் வந்து எப்படி இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
4 டேஸ் வந்து இன்னும் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ஸோ நமக்கு வந்து மண்டே ஹாலிடே இருக்குது, ஃப்ரைடே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 4 நாளைக்கு இவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான ப்ரைஸாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே சென்சிபிளில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி சார்ட்டும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஈவன் அதில் வந்து ஓஐ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து எந்தெந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22,500 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 lakhs கான்ட்ராக்ட்ஸ் கால் ஆப்ஷன்லேயும் 28 lakhs கான்ட்ராக்ட் வந்து புட்லேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷனில் 22,400ல் 23 கான்ட்ராக்டும், புட் ஆப்ஷனில் வந்து 29 lakhs கான்ட்ராக்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு மேலே வந்து ரொம்ப அதிகமான வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23,000 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 23,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓப்பன் வந்து நியர் 22,800ல் எதிர்பார்க்குறோம். இன்கேஸ் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும். இங்கேருந்து வந்து செல்லு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு ஹியூஜ் வாலட்டைல் வந்து இந்த வீக் வந்து இருக்கும். ஒரு 22,500லேருந்து 22,800 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே நிலை பெற்றுச்சுன்னா நமக்கு வந்து 23,000 வரைக்கும் போயிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட் நிலவரம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் இன்றைக்கி வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஆஃப் வந்து ஏதாச்சும் ட்ரேட் கிடச்சிதுன்னா ட்ரேடே எடுங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு கரெக்டான ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு மீட்டப் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாருங்கள். சிந்தட்டிக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு ஸ்பாட் வந்து 22,400ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ 400 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா காலோட எல்டிபி 344 ரூபா, புட்டோட எல்டிபி வந்து 274 ரூபா. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 344 மைனஸ் 274, 70 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 70 ரூபாவை இந்த ஸ்பாட்டோட கூட்டிக்கோங்க. ஓகே. ஸோ 23,400 ப்ளஸ் 70. ஓகேங்களா. ஸோ 23,470 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராக வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் இப்போ கேப் அப் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 23,800 கிட்ட ஓப்பன் ஆகும்போது அப்போ 870க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும். 870 பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும். நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இன்றைக்கி கேப் அப் ஆனாலுமே அந்த கேப் அப் வந்து நிற்கணும் அப்படின்னா அந்த எந்த ஸ்ட்ரைக் கிட்ட ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ளஸ் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அந்த கால் எல்டிபிக்கும் ஏடிஎம்மோட கால் எல்டிபிக்கும் புட் எல்டிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்ட்ரைக்குக்கு அந்த ஸ்ட்ரைக்கோட அந்த ப்ரீமியத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும், அது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆஃப் வந்து பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏர்லியராக நமக்கு வந்து ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.